வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசி. ஒரு முடிவிருந்தால் அந்த முடிவில் தெளிவிருந்தால் வானம் வசப்படும். கும்பராசி. இந்த கும்பராசிக்கு சனிப்பயிற்சி பேசிட்டோம், புத்தாண்டு பயிற்சி பலன்கள் பேசிட்டோம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிறப்பு? கண்டிப்பாக பெரிய சிறப்பு இருக்கு. முதல் சிறப்பு, உங்கள் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுவது. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நாம் இதுவரைக்கும் பேசாத ஒரு டைமென்ஷன் என்பது ஒன்று இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மூவ் ஆகி மீனத்துக்கு போனார். அப்போ 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1995, பல நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள். அதை தவிர சில பேர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் அப்போதான் திருமணம் ஆயிருக்கும். அப்படி மிகப்பெரிய இளமை பருவத்தில் இருந்தவங்க அப்போ சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போனவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உங்கள் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 30 வருஷத்துக்கு பின்னாடி மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு போகிறார். உங்களுடைய விரயஸ்தானம். இது நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உங்களுடைய தனஸ்தானம் மீனத்திற்கு போகிறார். உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய தனஸ்தானத்திற்கு போகிறார். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்? பாத சனின்னு சொல்றோம். இந்த விஷயத்தை பாத சனின்னு சொல்றோம். பாத சனின்னா என்னென்ன நடக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த வீடியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு சைக்கிளை முடிக்கிறார். அதாவது மேஷ ராசி முதல் ராசி, மீன ராசி கடைசி ராசி, மேஷத்தில் ஆரம்பிச்சவர் அப்படியே இந்த சைக்கிள் ஒரு முழு வட்டத்தை கம்ப்ளீட் பண்றாரு அப்படின்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் 3 தலைமுறைகளுக்கு பிறகு. இதை பத்தி நம்ம பேச போறோம். கும்பராசிக்கு என்ன நடக்கும் 30 வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் சிலது விடுபட்டு போச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ்ல ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அபூர்வமான விஷயம். இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும். என்னென்ன மாறும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு? அப்ப சில பேருக்கு பொங்கு சனியா இருந்திருக்கலாம், மங்கு சனியா இருந்திருக்கலாம், இல்ல ஆரம்பிக்கக்கூடிய முதல் 7 சனியா இருந்திருக்கலாம், எதுவா வேணா இருந்திருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 வயசுல ஒருத்தருக்கு 7 சனி வரும்போது சனி பகவான் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாரோ அதே தண்டனைகளையோ அதே விஷயங்களையோ மறுபடி 55 வயசு ஆகும்போது செய்யறது இல்லை. ஒரு 7 வயசுல ஒருத்தருக்கு 7 சனி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? அதையே 37 வயசுலயோ 67 வயசுலயோ செய்ய முடியாது. அப்போ வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம். ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் நகர்வது, அதுவும் மோட்சஸ்தானத்திற்கு நகர்வது, அதுவும் உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருப்பது. உங்களுடைய மோட்சஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் என்பது உங்களுக்கு தனஸ்தானமாக வருகிறது. இப்படிப்பட்ட இடம் 30 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கக்கூடிய மாறுதல்கள் பலது இருக்கும். அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வருகின்ற காலகட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அதுல வார்த்தைக்கு இடமே இல்லை. அதாவது சொல்ல முடியாத தாங்கோனா துயரம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல முடியாத துயரங்கள், வார்த்தையில விவரிக்க முடியாத சில இழப்புகள்னு பல இழப்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க போனோம்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம சொல்றோம். முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன படிக்கணும், கல்வி, அது படிக்க முடியாம போச்சுன்னு சொன்னா அந்த வாழ்க்கையில மறுபடி திருப்பி அந்த கல்வியை வயதானதுக்கு அப்புறம் படிச்சா அது சரியா வர முடியாது.
படிக்கலாம். 35 வயசுல 40 வயசுல கூட படிக்கலாம். ஆனால் அது 15 20 வயசுல படிக்கிறாப்புல வராது. இது 1. 2, ஒரு ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறோம், திருமணம் செய்ய நினைக்கிறோம். அவர்களை திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற வடு அது வந்து சிலருக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவங்க மனசுலயே இருக்கு அப்படின்னா அது மிக இல்லை. அந்த வேற ஒருத்தரை திருமணம் செய்கிறோம், அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள். அதாவது பழைய காதலை நினைச்சு நினைச்சு இவங்க வருத்தப்படுறது, அந்த பிரிவை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஏங்குவது, இந்த சூழலை 7.5 சனி ஜென்ம சனி காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும். இது ஒன்று. இதெல்லாம் அப்புறம் திருமண வாழ்க்கை, வேலை, இந்த நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையை இழக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. ஒரு ராமபிரான் என்பவர் ஒரு சிறு வயது பையன். ராவணனோ பராக்கிரம சூரன். தன் முன்னால் இருக்கக்கூடிய சின்ன பையன் உயிர் பிச்சை கொடுத்து, இன்னைக்கு பொழுது சார்ந்துருச்சு, உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னான். ஒரு பெரிய வீரன் அரசன் இந்திரனையே பதம் பார்த்த ராவணனுக்கு அந்த மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எதுக்கு உதாரணப்படுத்துறாங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல். அப்போ கும்பராசியில 30 ஆண்டுகளாக இல்லாத சில மாற்றங்கள், 30 வருஷமா கடன் கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததோ இல்லை சராசரியா இருந்ததோ அதிகமாக இருந்ததோ, அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. வீடு இருக்கோ, வாசல் இருக்கோ, கார் இருக்கோ, பந்தாவா வாழறமோ பந்தாவா வாழலையோ, நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதலையோ, ஆனா கடன்காரன் வீட்டு வாசல்ல கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்றதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசுல ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப இதுவா. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சராசரியா யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்க மாட்டீங்க. வச்சுட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியாது. அப்ப நீங்க மற்றவங்க கஷ்டப்படுறப்ப, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்க செய்த அத்தனை உதவிகள், எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள், சரி செஞ்சாச்சு, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம், நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது அந்த உதவி கிடைக்கலங்கிற போது மனசுல அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுதான் உண்மை.